ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம பல்லவன் வந்து ப்ரைஸ் எல்லாம் வாங்கின உடனே நம்ம சேரன் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பல்லவன் என்னோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து ரொம்பவே பெருமையாக வந்து சொல்லிக்கிறாங்க. டே பல்லவா அழாதடா, அண்ணன் நான் இருக்கேன்டா அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு என் கூட பேசாமலே இருந்துருவீங்களோன்னு ரொம்பவே பயந்து போயிட்டேன்னு அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காகவாடா நீ இத்தனை மெடலாக வாங்கினேன், இன்னைக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க நம்ம சேரன் வந்து. சோழன் இருந்துட்டு நாங்கள் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா, தாராளமாக எடுத்துக்கோங்க, காலேஜ் தெரிகிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து செல்ஃபி சூப்பராக எடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டுருக்கிற போது, காரில் வந்துட்டுருக்கிற போது நம்ம பல்லவன் இருந்துட்டு சேரன் மேலே சாஞ்சிக்கிட்டே வராங்க. என்னடா பல்லவா, அண்ணன் பேசலன்றதுக்காகவா நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்க? பின் என்னென்ன அண்ணன் என் கூட பேசாமலே போயிடுமோன்னு நான் எவ்வளோ தூரம் பயந்துன்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும்ல. அதனால தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இந்த மெடல் எல்லாமே வாங்கினேன். அண்ணனை கௌரவப்படுத்தினா அண்ணன் என் கூட திரும்ப பேசிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணன் நான் செஞ்ச தப்புக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இந்த மெடலை அண்ணனுக்கு நான் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே பல்லவா, நான் மட்டும் உன் கூட பேசாமல் சந்தோஷமாக இருந்து நீ நினச்சிட்ருக்கியா? ஒவ்வொரு நிமிஷமும் நீ நல்லா சாப்பிட்டியா, நல்லா தூங்குனியா, ஒழுங்காக காலேஜுக்கு போறியா, என்ன பண்ணிகிட்ருக்க, உன் கையில் பணம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ தூரம் யோசிச்சிருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சேரனோட கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. சந்தாவோட வீட்டில் இருந்து எவ்வளோ பிரச்சனை வந்துட்டுருக்குன்னு ஹரிசு நம்மக்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டாரு. இதுக்கு மேலேயும் அவரால் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியும்னு யாருக்குமே நம்பிக்கை இல்லை. அதனால் சட்டப்புட்டுன்னு கல்யாணத்தை வெளியே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாண்ணு, சொல்கிறத கேளுங்க அப்படின்ற மாதிரி இந்த சைடு நிலா எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிற போது நம்ம நடேசன் இருந்துட்டு நானும் அதை தான் சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வீட்டில் யாரும் இல்லாத போது நம்ம நடேசன் இருந்துட்டு அங்கே இருக்கிற மெடல் எல்லாத்தையும் கழுத்தில் போட்டு பார்த்து கையில் கப்போடு நின்று அதை ரொம்பவே ரசித்து பார்த்துட்ருக்காங்க. இதை நிலா பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே சேரனும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் எவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு பாருங்கன்னு, நாமளாவது அவரை காலேஜுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கணும். பல்லவன் வந்து இந்த மெடலெல்லாம் வாங்குறத அவர் பார்த்துருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார், இவர் சந்தோஷப்பட்டிருப்பார். ஆனால் பல்லவன் எல்லாரையுமே காலேஜுக்கு கூப்பிட்டான், ஆனால் அப்பாவை கூப்பிட்டானா? ஆனால் நம்ம 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மை இங்கே யாருக்கும் தெரியாதில்ல. அதனால தான் எல்லாரும் அப்பா மேலே கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாருன்னு அவர் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காருன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி நடேசன் இருந்துட்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு கழுத்தில் மெடலை போட்டுட்டு கையில் கிஃப்டை வச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக அதை பார்த்து ரசிச்சிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஹரிஷ் வந்து என்கிட்ட பேசிட்டு போனா, அப்படி நானும் ஹரிஷ் கிட்ட பேசிட்டேன். சந்தாவுக்கும் சேரனை கல்யாணம் பண்ணிக்கிறதால தான் விருப்பம் இருக்குது. ஊரில் இருந்து அவங்க ஆட்களெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக பேசிட்டு போயிருக்காங்க. அதனால் சட்டப்புட்டுன்னு கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னோட மனசுலேயும் அந்த பிள்ளை தான் இருக்குது, அந்த பிள்ளையோட மனசுலேயும் நீ தான் இருக்க. இதுக்கு மேலேயும் கல்யாணத்தை தள்ளி போட முடியாது. உனக்கு வேறு ஏதாவது பொண்ணை கிடைக்க போகுது? இல்லை, இருக்கிற பொண்ணை டைம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கோ. இல்லாட்டி இந்த பொண்ணும் போச்சேன்னா கல்யாணம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கேலண்டர் எடுத்து நாளெல்லாம் குறிக்கிறாங்க. வர வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்தம் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. பெருசெல்லாம் பண்ண தேவையில்லை, பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலில் போய் கல்யாணத்தை பண்ணிக்கலாம். ஏன்னா ஊரெல்லாம் கூப்பிட்டு இவனுக்கும் கல்யாணத்தப்ப பிரியாணியெல்லாம் செஞ்சு போட்டோம். ஆனால் ஊருக்காரங்களுக்கு கொஞ்சமாவது நன்றின்னு ஒன்று இருக்கா? இல்லை, அவங்களுக்கெல்லாம் எதுக்காக நம்ம செலவு பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்கணும்? அதனால் சிம்பிளாக கோயிலில் போய் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக இவர் சொல்ல நல்லதாக பாயிண்ட்டாக இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்ததாக நம்ம
சோழன் இருந்துட்டு அண்ணனோட கல்யாணத்தை பெருசாக கொண்டாடணும். இவ்வளோ கம்மியான நாளை வச்சுக்கிட்டு எப்படி எல்லாரையும் கூப்பிட முடியும்? யாரையும் கூப்பிட தேவையில்லைன்னு தானே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நீலா எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு பட்ஜெட் போட ஆரம்பிக்கிறாங்க. என்னென்ன வாங்கணும், வீட்டுக்கு என்னென்ன தேவை, கல்யாணத்துக்கு என்னென்ன தேவை, இப்படி எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா பல லட்சங்களை வந்து தொடுது. அதை பார்த்தோன்னே சோழனும் பாண்டியும் இருந்துட்டு, இவ்வளோ பணம் நம்மக்கிட்ட இல்லை, இத்தனை வருஷமாக சம்பாதிக்கிறீங்களா, அந்த பணத்தெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க? கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணியிருந்தா கூட எவ்வளவோ சேவ் பண்ணி வச்சுருக்கலாமே. இப்போ இவ்வளோ வயசுக்கு அப்புறம் ஒரு ரூபா கூட சேவிங்ஸ் இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தான் இப்போ சொல்லியிருக்கீங்களே, கண்டிப்பாக இனிமேல் நாங்கள் சேர்த்து வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் பாண்டியும் வந்து சொல்லிடுறாங்க. நீ எவ்வளோ செய்கிறேன்னு சொல்லுடா பாண்டி, அதுக்கேற்ற மாதிரி நானும் கொஞ்சம் பணத்தை ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சோழனும் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. நடேசன் இருந்துட்டு சேரனுக்கு செயின் வந்து நான் போட்டுடுறேன், சோழனுக்கு வந்து வீட்டோட மருமகளுக்கு தன் தாலியை கொடுக்க சொன்னால், வீட்டோட மருமகனா ஃபஸ்ட்டு வந்த மருமகன் நீ மட்டும்தான், அதனால தான் அவளோட தாலி உனக்கு வந்துடுச்சு. அப்படி பார்த்தா கூட சேரனுக்கு வளையல் தான் சேருது, பாண்டிக்கு செயின் சேருது. அதனால் இப்போதைக்கு சேரனுக்கு செயினை கொடுத்துடலாம், சந்தாவுக்கு போட சொல்லி வழியில் வந்து பாண்டி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அது எல்லாமே பத்திரமா இருக்குது, கல்யாணத்தப்போ கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. ஆமாம், எங்களுக்கெல்லாம் ஓகே, பல்லவனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் நிலா இருந்துட்டு பேச்சை மாற்றுறதுக்காக கண்டிப்பாக கொடுத்துருவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு லிஸ்ட்டும் பலமாக போட ஆரம்பிக்கிறாங்க. அம்மாவை இவர் தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர்கிட்ட எப்படா அம்மா சொல்லிட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.